பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவாராக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் உயர்த்தப்பட விரும்புங்கள். தேவன்தான் உயர்த்துகிறவர். தேவன் உயர்த்தினால் மட்டும்தான் உயர்வு ஆசீர்வாதம் உண்டு. அப்படி என்றால் தேவனால் உயர்த்தப்பட விரும்புங்கள் என்று சொல்ல காரணம், அநேகர் தாங்களே தங்களை உயர்த்தும்படிக்கு முயற்சி செய்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. பவுலை தேவன் உயர்த்தின விதம் நமக்கு தெரியும். அநேக நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுத தேவன் பயன்படுத்தின பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல இந்த பவுல். பிற்பாடு தேவனை அறிந்து தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து வந்தவன். ஆனால் இயேசுவோடு இருந்த பேதுரு எழுதின நிருபங்களை காட்டிலும், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எழுதின நிருபங்களை காட்டிலும் அதிகமான நிருபங்களை எழுத தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன் தான் பவுல். அந்த பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்படி என்றால் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக தான் ஆவியானவர் பேதுருவை கொண்டு இங்கே எழுதி வைத்திருக்கிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே, சத்துவமும் வல்லமையும் நிறைந்த அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். தேவனால் உயர்த்தப்பட விரும்புகிறவர்கள் தேவனுக்கு அடங்கியிருப்பார்கள். தங்களை தாங்களே உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்கள் மனதில் தோன்றுகிறபடியெல்லாம் செய்து விழுவார்கள். இதுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, காண்பிக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருடைய சமூகத்திலே அடங்கியிருப்போம். தேவன் நம்மை உயர்த்துவார். தாவீதை கர்த்தர் அழைத்தார். இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவருடைய வேலை வரும் வரைக்கும் தாவீதை அடங்கி இருக்க வைத்தார். தாவீது அவசரப்படவில்லை. தாவீது குறுக்கு வழியிலே எந்த காரியத்தையும் அவன் தேடிக்கொள்ள விரும்பவில்லை. கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருந்தான். தேவனால் உயர்த்தப்பட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மேல் இருக்கும் வாக்குத்தத்தத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை பாருங்கள். எந்த வார்த்தையாவது நம்மை தாழ்ந்திருக்கவோ அல்லது நம்மை விழத்தழுவதற்கு ஏதுவானதாகவா இருக்கிறது? இல்லை. நம்மை உயர்த்த, நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு ஏதுவானதாய் மாத்திரமே அல்லவா அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய வேலை வரும். அவருடைய பலத்த கைக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே அடங்கியிருப்போம். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்களே எங்களை உயர்த்தாதபடிக்கு உம்மால் உயர்த்தப்பட, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட உடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.